ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்னன்னா 2025 வெளியான காட்டி அப்படின்ற ஒரு தெலுங்கு படத்தை பத்தி தாங்க பார்க்க போறோம். இந்த படம் மல்டி லாங்குவேஜஸ்ல வெளியா இருக்குங்க, தமிழ்லயும் அவைலபிளா இருக்கு. இது ஒரு பக்காவான ரிவெஞ்ச் த்ரில்லர் படங்க. இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, மலைப்பகுதிகளில் விளையக்கூடிய விளைச்சல்களை எல்லாம் தோல்ல சுமந்துட்டு வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணி சிட்டிக்கு அனுப்புறதுக்கு உதவி செய்யறவங்கள காட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. சாதாரண ஆட்கள்னாலலாம் போயிட்டு மலைப்பகுதியில தூக்கிட்டுலாம் வர முடியாதுங்க. பரம்பரையா இவங்க இந்த தொழிலை பண்றதுனால பக்கா ட்ரெயினடா இருப்பாங்க. ஸோ அதனால இந்த காட்டிங்கனால இந்த விஷயத்த பண்ண முடியுது. இதே மலைப்பகுதிகளில் கஞ்சா விளைச்சலும் இருக்குதுங்க. அதுவும் நம்பர் 1 குவாலிட்டி எல்லாம் கிடைக்கும். இது சுமக்கிற வேலையை தான் இவங்க பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. எவ்வளவு நாள் தான் நம்ம இப்படி சுமந்துக்கிட்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பர் 1 கஞ்சால இருந்து ஒரு பை ப்ராடக்டை கண்டுபிடிச்சு அதை சேல் பண்ணி அதன் மூலமா தங்களோட சமூகத்தோடைய நிலைமையை உயர்த்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது பாத்தீங்கன்னா காலங்காலமா கஞ்சா கடத்தல ஈடுபட்டு இருக்கக்கூடிய ஒரு டீமுக்கு தெரிய வருது. கஞ்சால இருந்து ஒரு பை ப்ராடக்டை கண்டுபிடிக்கிற அளவுக்கு இந்த கிராமத்தானுங்களுக்கு எப்படி இவ்வளவு அறிவு வந்தது அப்படின்னு நம்ம ஹீரோனை நிர்வாணப்படுத்தி கிராமத்தினர்களை கொலை பண்ணி ஏகப்பட்ட பிரச்சனைகளை பண்றானுங்க. அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய பல சம்பவங்கள் தான் மொத்த படமே. என்ன நடந்தது அப்படின்றத டீடைல்டா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல 4 வகையான கஞ்சாவை பத்தி நம்ம கிட்ட சொல்றாங்க. அந்த 4 வகையான கஞ்சால ஷீலாவதி அப்படின்ற ஒரு கஞ்சா மட்டும் நம்பர் 1 குவாலிட்டிங்க. எப்படி இந்த குவாலிட்டியை பிரிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மலையோட நிழல் வந்து இன்னொரு மலை மேல படுங்க. அந்த நிழல் படுற இடத்துல மட்டும் ஷீலாவதி வேரியன்ட்ல இருக்கக்கூடிய கஞ்சா வளருங்க. வேற எந்த இடத்துலயுமே அது வளராது. சோ அந்த பர்டிகுலர் இடத்துல இருந்து கிடைக்கிறதுனால ஷீலாவதியோட குவாலிட்டி பாத்தீங்கன்னா பிரீமியம் குவாலிட்டியா இருக்கும். இந்த மலைப்பகுதியில பாத்தீங்கன்னா 4 வேரியன்ட்ல இருக்கக்கூடிய அந்த கஞ்சாக்களும் வளரும். சோ அங்க இருக்கக்கூடிய மலைவாழ் மக்கள் வந்து அதுங்களை எல்லாம் ப்ராப்பரா பறிச்சு சிட்டிக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்றதுக்காக தோல்ல சுமந்து கொண்டாந்து அனுப்பி வைப்பாங்க. இது எல்லாமே பாத்தீங்கன்னா அசாதாரண சூழ்நிலையில விளையக்கூடிய ப்ராடக்ட்ஸுங்க. சாதாரண ஆட்கள்லாம் நினைச்சா ஈஸியா அந்த இடத்துக்கு போய் அதை பறிச்சிட முடியாது, பறிச்சு கொண்டு வரவும் முடியாது. சோ இத காலங்காலமா பண்றதுக்குன்னே மலைவாழ் மக்கள் இருக்கிறாங்க. இந்த வேலையை செய்யக்கூடிய ஆட்களுக்கு பேர் தான் பாத்தீங்கன்னா காட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இது கண்டிப்பா இல்லீகல் தான். இந்த காட்டிங்க கிட்ட எல்லாம் வேலை வாங்கி இந்த பொருட்களை எல்லாம் சிட்டிக்கு கொண்டு போறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நாயுடு பிரதர்ஸ் அப்படின்ற 2 பேரு. கிராமத்துல வாழ்ற காட்டிங்களுக்கு இதோட வேல்யூ என்ன அப்படின்னு தெரியாதுங்க. அவங்களுக்கு வந்து 3 வேளை சாப்பாடு கிடைச்சா போதும், அந்த சாப்பாட்டுக்கு காசு கிடைச்சா போதும். அந்த வகையில இவங்க செய்யற வேலைக்கு 4000 ரூபாய் சம்பளம் அப்படின்னு சொல்லி 4000 ரூபாய் பணம் கொடுத்து அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே மலைவாழ் மக்கள் கிட்ட இருந்து இந்த நாயுடு பிரதர்ஸ் வாங்கிப்பாங்க. இந்த ப்ராடக்ட்ஸ் பாத்தீங்கன்னா சிட்டிக்கு போகும்போது ஒரு இடத்துல ஒரு ரேட் இருக்குங்க. 4000 ரூபாய்க்கு இந்த ப்ராடக்ட் வாங்குறாங்களா, சிட்டி கிட்ட போகும்போது இந்த ப்ராடக்டோட விலை 10,000 ரூபாய், சிட்டிக்குள்ள போகும்போது பாத்தீங்கன்னா இந்த ப்ராடக்டோட விலை 50,000 ரூபாய். இன்னும் பெரிய பெரிய ஆட்களுக்கெல்லாம் சப்ளை பண்ணணும் அப்படின்னு சப்ளை பண்ணாங்கன்னா அது லட்சம் கோடிகளுக்கு விலை போகுங்க. நான் சொல்றது எல்லாமே பாத்தீங்கன்னா கிராம் கணக்கு. ஒரு 10 கிராம் ப்ராடக்டோட ரேட்டு 1 கோடி ரூபாய் அப்படின்னா அதை வாங்குறதுக்கும் ஆளுங்க இருக்கிறாங்க. மொத்தமாவே 4000 ரூபாய்க்கு வாங்கப்பட்ட ப்ராடக்ட்ஸ் கோடி கணக்குல சேல் ஆகுது அப்படிங்கும் போது இதுக்கு பின்னாடி எவ்வளவு விஷயங்கள் இருக்கும் அப்படின்றத நினைச்சு பாருங்க. அப்பேற்பட்ட வேலையை தான் பாத்தீங்கன்னா நாயுடு பிரதர்ஸ் அப்படின்ற ஒரு கேங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஆந்திரா மற்றும் ஒரிசா பார்டர்ல 50 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ப்ராடக்ட்ஸ் இருக்கக்கூடிய 3 லாரி வசமா போலீஸ் கிட்ட மாட்டிக்கிச்சுங்க. இது ஆந்திரா மற்றும் ஒரிசா பார்டர்ல போலீஸ்காரங்க பிடிச்சதுனால இது ஆந்திராக்கு சொந்தமா இல்ல ஒரிசாக்கு சொந்தமா அப்படின்ற பிரச்சனை பார்டர்ல நடந்துகிட்டு இருக்கு. அந்த இடத்துக்கு ஒரு போலீஸ் ஆபீசர் வராருங்க. அந்த போலீஸ் ஆபீசர் இருக்கிறார் இல்லையா, அவரை நான் உயர் அதிகாரினே சொல்றேன். அவர் என்ன சொல்றாருன்னா, மொத்தம் 3 லாரி இல்ல, ஆளுக்கு ஒரு லாரியை பிரிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆளுக்கு ஒரு லாரின்னு பிரிச்சா கூட இன்னொரு லாரி இருக்குமே சார் அப்படின்னு கேட்க, அப்போ ஒண்ணு பண்ணலாம், 2 பேருமே சண்டை போட்டு யாருக்கு வேணுமோ எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிக்கிட்டு இருக்காருங்க. இந்த லாரியை ஓட்டிட்டு வந்தவங்க எங்க அப்படின்னு கேட்கும்போது போலீஸை பார்த்த உடனே இந்த பிரிட்ஜ்ல இருந்து குதிச்சுட்டானுங்க, அவனுங்க செத்தானுங்களா பொழைச்சானுங்களானே தெரியல சார் அப்படின்ற மாதிரி அங்க இருக்கிற போலீஸ் ஆபீசர் இந்த உயர் அதிகாரி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காருங்க. இந்த உயர் அதிகாரியும் அந்த லாரியை பாக்குறாரு. ஆனா இந்த லாரியில ப்ராடக்ட்ஸ் இருக்கிற இடத்தை தாண்டி அந்த லாரியோட பெட்ரோல் டேங்கோட டிசைன் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கிறத கவனிக்கிறாருங்க. ஜெனரலாவே இந்த மாதிரி லாரிகள்ல பெட்ரோல் டேங்கோட டிசைன் இந்த மாதிரியே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்க்ரூ டிரைவர் கொடுங்க அப்படின்னு சொல்லி அப்படியே லைட்டா ஓட்ட போட்டு செக் பண்ணி பார்த்தா தக்காளி தாறுமாறான ட்விஸ்ட்டுங்க. அந்த டீசல் டேங்க் இருக்கு இல்லையா, கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி அதுக்குள்ள லிக்விட் ஃபார்ம்ல பாத்தீங்கன்னா கஞ்சாவை இவங்க கடத்திக்கிட்டு இருக்காங்கன்றது தெரிய வருது. அதுவும் பர்டிகுலரா ஷீலாவதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஹை குவாலிட்டி ப்ராடக்ட்ல இருந்து உருவாக்கப்பட்ட பை ப்ராடக்ட் அப்படின்றது தெரிய வருதுங்க. ஜெனரலாவே லிக்விட் ஃபார்முக்கு ஒரு விஷயத்தை மாத்தணும்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படின்றது ரொம்ப ஈஸி ஆயிரும், அதை விட டிஸ்ட்ரிபியூட் பண்றதும் ரொம்ப ஈஸி ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியா இந்த உயர் அதிகாரி பாத்தீங்கன்னா லோக்கல்ல இருக்கக்கூடிய எல்லாரையுமே கூப்பிட்டு விசாரணை பண்ணுங்க, இதை யார் பண்ணிட்டு இருக்கா அப்படின்றத கண்டுபிடிச்சே தீரணும் அப்படின்ற மாதிரி இன்வெஸ்டிகேஷனை தொடங்குறாருங்க. அங்க கட் பண்ணா நாயுடு பிரதர்ஸ் அப்படின்ற 2 பிரதர்ஸ் மற்றும் அவங்களுடைய கம்பெனியை நம்ம கிட்ட காட்டுறாங்க. இவங்க தான் பாத்தீங்கன்னா காலங்காலமா அந்த மலைப்பகுதிகளில் இருந்து அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் காட்டிங்க மூலமா கொண்டாந்து சிட்டிக்குள்ள சேல் பண்ணி பணம் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப டிப்ஸ் என்னன்னா, இந்த மாதிரி போலீஸ்காரங்களுடைய இன்வெஸ்டிகேஷன்ல ஷீலாவதி அப்படின்ற பர்டிகுலர் வேரியன்ட்ல இருந்து உருவாக்கப்பட்ட பை ப்ராடக்ட் கஞ்சா ஆயில் வந்து சிக்கி இருக்கு. சோ இத
இதை பண்ணது யாருன்னே தெரியல. ஆனா அந்த லாரி வந்த ரூட்டு நம்மளோட ரூட்டு. அதாவது காலங்காலமா ஃபீல்டுல இவங்க மட்டும் தான் இருக்காங்க. திடீர்னு போலீஸ் கிட்ட இந்த மாதிரி விஷயம் மாட்டும் போதுதான் இவங்களோட லைன்லயே இன்னொருத்தன் கடை ஓட்டு சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்ற விஷயம் தெரிய வருதுங்க. இப்ப இந்த நாயுடு பிரதர்ஸ் இருக்காங்க இல்லையா, யார் யாரெல்லாம் இந்த ப்ராடக்ட்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள மீட் பண்றதுக்காக போறாங்க. கைஸ் ஏதோ விவசாயம் பண்ற மாதிரி தோட்டமா வச்சு பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கைஸ். அவங்க கிட்ட போய் பேசும்போது நாங்க மினிமம் குவான்டிட்டியில தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், அது மட்டும் இல்லாம ஷீலாவதி வேரியண்ட்டை வந்து கொஞ்சமா தான் பயிரிட்டு இருக்கிறோம், அது எங்களோட பர்சனல் யூஸுக்காக மட்டும் தான் நாங்க சேல் பண்றது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இருந்தாலும் இந்த நாயுடு பிரதர்ஸ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூட் பண்றவங்களை எல்லாம் தேடி கொண்டுகிட்டு இருக்காங்க. நீ செய்யலனாலும் செஞ்சவனுக்கு இது ஒரு வார்னிங்கா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. நம்ம ஹீரோனோட பேரு ஷீலாவதிங்க. என்னடா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஒரு கஞ்சாவோட பேரு ஷீலாவதின்னு இப்போ ஹீரோனோட பேரு ஷீலாவதின்னு சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கஞ்சாக்கும் நம்ம ஹீரோனோட பேருக்கும் சம்பந்தம் இருக்குங்க. அதை நான் பின்னாடி சொல்றேன். இப்போ நம்ம ஹீரோன் பாத்தீங்கன்னா லோக்கல் பஸ்ல கண்டக்டரா இருக்காங்க. ஹீரோன் பாத்தீங்கன்னா நீண்ட நாட்களாவே ஹீரோவை லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எப்படா கல்யாணம் அப்படின்னு சொல்லி கல்யாண கனவோட காத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு ஒருத்தர் ட்ரெஸ் சேல் பண்றதுக்காக வராருங்க. அந்த ட்ரெஸ்ஸை தன்னுடைய காதலனுக்காக ஆசாசியா வாங்கிக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோட பேரு தேசிங் ராஜா. இவரு பாத்தீங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டல்ல கம்பவுண்டரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காருங்க. அந்த இடத்துக்கு வந்து சட்டையெல்லாம் அளவு கரெக்டா இருக்கா அப்படின்ற மாதிரி செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எங்க யாரு கல்யாணம் நடந்தாலும் நம்ம பளபளப்பா தெரியும், ஆனா எப்பதான் நமக்கு கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணத்துக்காக ஏங்கிட்டு இருக்காங்க அப்படின்றது தெளிவா தெரியுதுங்க. அங்க கட் பண்ணா ஹீரோ வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய அந்த கிராமத்துக்கு ஒரு லோக்கல் போலீஸ் வந்திருக்காருங்க. கிராம மக்களை எல்லாம் உட்கார வச்சு எல்லாருமே விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. அங்க இருக்கிறவங்க எல்லாம் சொல்றாங்க, நான் 3 லோடு ஏத்தினேன், 4 லோடு ஏத்தினேன், எல்லாமே வந்து இந்த வேரியன்ட் கஞ்சாக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அந்த லிக்விட் ஸ்டேட்ல கடத்தப்பட்ட அந்த கஞ்சாக்கு வந்து யாருமே பொறுப்பேத்துக்கல, அது யாருது அப்படின்னு அங்க இருக்கிறவங்களுக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த நேரம் பார்த்து அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வராருங்க. அங்க இருக்கக்கூடிய ஒரு அதிகாரிக்கு காசு கொடுக்குறாரு. என்னப்பா எல்லாரும் முன்னாடி காசு கொடுக்குற அப்படின்ற மாதிரி கேட்க அந்த லோக்கல் போலீஸ் அதை பாத்துறாரு. நீ யாரு அப்படின்ற மாதிரி கேட்க காட்டி அப்படின்னு அங்க இருக்கிறவங்க சொல்றாங்க. காட்டிங்களை தானே விசாரணை பண்ணிட்டு இருக்க, இங்க வா அப்படிங்கும் போது ஹீரோ அந்த வேலையை விட்டுட்டு தான் சொல்றாரு. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோவும் ஹீரோடைய டீமும் பாத்தீங்கன்னா இந்த ஷீலாவதி வேரியன்ட்ல இருக்கக்கூடிய அந்த ப்ராடக்ட்டை கொண்டு போய் சேர்க்கறதுல பயங்கரமான ப்ரொஃபஷனல்ஸுங்க. ஹீரோ தொட்டாரு அப்படின்னா டெலிவரி கன்ஃபார்ம்னு அர்த்தம். எந்த சிக்கலுமே இல்லாம ப்ராப்பரா டெலிவரி ஆகுங்க. அப்பேற்பட்ட திறமசாலி ஏன் அந்த வேலையை விட்டாரு அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லையா. ஹீரோவுடைய அப்பா பாத்தீங்கன்னா ஹீரோவோட பயங்கர திறமசாலிங்க. இந்த நாயுடு பிரதர்ஸ்க்காக தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. ஒரு முறை பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸை கொண்டு போகும்போது போலீஸ்காரங்க சரௌண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ போலீஸ்காரங்களுடைய ஷூட் அவுட்ல ஹீரோவுடைய அப்பா மேல புல்லட் பட்டு ஹீரோடைய அப்பா இறந்து போயிட்டாருங்க. இறுதி சடங்கு அப்போ ஹீரோடைய அம்மா தெளிவா சொல்லிட்டாங்க, இந்த ஒரு கஞ்சானால தான் வந்துட்டு உன்னோட அப்பா இறந்து போனாரு. ஸோ இனிமேல் நீ இதை வந்து கையில எடுக்க மாட்ட அப்படின்ற மாதிரி சத்தியம் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. பேசிக்கா இந்த கிராமத்தினர்கள் இந்த கஞ்சாவை நம்பி மட்டும்தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஹீரோடைய அம்மா பாயிண்ட் ஆஃப் என்ன அப்படின்னா மினிமம் குவான்டிட்டியை கொண்டு போய் கொடுக்குறோமா, அதுக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்தாங்களா, அதை வச்சு நம்ம வாழ்ந்துக்கலாம். அவங்க கேட்குற அளவுக்கு நிறைய சரக்கை உற்பத்தி பண்ணி கொண்டு போய் கொடுக்கறதுனால தான் இந்த மாதிரி ஏகப்பட்ட லீகல் பிரச்சனைகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. அதனால இதை விட்டுரு அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்காங்க. எனக்காக விடல அப்படின்னாலும் உன்னையே நம்பி இருக்கக்கூடிய அந்த பொண்ணுக்காவது விட்டுரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதனால ஹீரோ விட்டுட்டு தான் சொல்றாருங்க. சரி இப்போ என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது லேப் டெக்னீஷியனா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதா ஹீரோ சொல்றாரு. அந்த அளவுக்கு நீ படிச்சிருக்க அப்படின்னு கேட்கும்போது டிப்ளமோ முடிச்சிருக்கேன் அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. சரி கிளம்பு அப்படின்ற மாதிரி இந்த லோக்கல் போலீஸ் அமுச்சு விட்டுறாருங்க. இன்னொரு பக்கம் இந்த உயர் அதிகாரி இந்த லிக்விட் கஞ்சாவை யார் கடத்திட்டு இருக்கிறது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக இன்வெஸ்டிகேஷன் பண்றாரு. அந்த இன்வெஸ்டிகேஷன்ல ஒரு சேட்டோட பேர் அடிபடுதுங்க. அந்த சேட்டோட இடத்துல போயிட்டு ஆய்வு செய்யும் போது பல வேரியன்ட்ல இவருக்கு கஞ்சா கிடைக்குது. ஆனா அந்த பர்டிகுலர் வேரியன்ட்ல இவங்களுக்கு கிடைக்கல. ஆனா அங்க இருக்கக்கூடிய புலி மூட்டைக்குள்ள செக் பண்ணி பார்க்கும்போது உயர் அதிகாரி தேடி வந்த அந்த உயர் ரக கஞ்சா கிடைச்சிருந்திருக்குதுங்க. உனக்கு இதை யார் கொடுக்குறாங்க அப்படின்ற விஷயத்த மட்டும் நீ சொல்லல, நான் உன்னை கொன்னே போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வச்சு உயிர் பயத்தை காட்டி மிரட்டுறாங்க. உடனே இந்த சேட்டு பயந்து போய் இது வரைக்கும் இதை கொண்டாந்து கொடுத்தவன நான் பார்த்ததே கிடையாது. ஸோ நாங்க வந்து இந்த டிரான்சாக்ஷன் எல்லாம் ரயில்வே ஸ்டேஷன்ல தான் நடத்திக்கிறோம். அவங்க கேட்கிற அமௌண்ட்டை ஒரு பாயில சுருட்டி ரயில்வே ஸ்டேஷன்ல கொண்டு போய் வச்சிருவேன். பணம் அவங்க கைக்கு போனதும் ப்ராடக்ட்டை வீட்டு வாசல்ல போட்டு போயிருவாங்க. அது எப்படி வருது எங்கிருந்து வருதுன்னு எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி இந்த வாட்டி நீ சரக்கு வாங்கினதுக்கு காசு கொடுப்பல, நாங்க ட்ராக் பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ இந்த உயர் அதிகாரிகளும் போலீஸ்காரங்களும் மஃப்டியில ரயில்வே ஸ்டேஷன்ல இருப்பாங்க. இந்த சேட்டோடைய பணம் பாத்தீங்கன்னா பாயில சுருட்டப்பட்டு ஒரு இடத்துல வைக்கப்பட்டிருக்கும். கிட்டத்தட்ட 48 மணி நேரமா அந்த பாய் அந்த இடத்துலயே தான் இருக்கும். யாருமே வந்து எடுக்க மாட்டாங்க. ஒரு பர்டிகுலர் டைமுக்கு மேல அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வருவாங்க. ரயில்வே ஸ்டேஷன்ல தண்ணி பிடிக்கிற மாதிரி ஹீரோ இறங்கி அந்த பாய் கிட்ட வருவாருங்க. பின்னாடியே நம்ம ஹீரோனும் வந்துகிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோனுக்கு தெரிஞ்சு போயிரும் அந்த இடத்துல போலீஸ்காரங்க மஃப்டியில இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே நம்ம ஹீரோக்கு தகவலை கொடுக்க நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா கரெக்டா அந்த பாய் கிட்ட வருவாரு. பாய் கிட்ட வந்த உடனே நகர்ந்து போயிருவாரு. இது எல்லாத்தையுமே அங்க இருக்கக்கூடிய உயர் அதிகாரி கவனிப்பாரு. அவன் தான் இந்த பாய் கிட்ட வந்தவன் டக்குன்னு டைவர்ட் ஆகி போறானா, சம்திங் ராங்னு தோணுது அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா அந்த போலீஸ் ஆபீசரை டைவர்ட் பண்றதுக்காக போய் பேச்சு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. எத்தனை மணிக்கு எந்த ட்ரெயின் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த கேப்பை பயன்படுத்தி நம்ம ஹீரோ சைஸா போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிடுவாருங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ள வந்து அந்த பாயை எடுத்துருவாருங்க. அந்த பாயை எடுத்த உடனே போலீஸ்காரங்க துரத்த
பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஹீரோ அவரோட முகத்தை மறைச்சிட்டு ரொம்ப வேகமா ஓட ஆரம்பிப்பாரு. ஒரு பிரிட்ஜில் இருந்து ஒரு வண்டி மேல குதிச்சிருவாருங்க. அந்த வண்டி அந்த இடத்துல இருந்து கிளம்பும். அந்த வண்டியை ஓட்டுறது வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோயின் தான். பிளான் பியை நம்ம ஹீரோ கைக்குள்ள வச்சுக்கிட்டு தான் அந்த இடத்துக்கே வந்திருந்திருப்பாரு. தப்பிச்சிருவாங்க. போலீஸ்காரங்க விவரமா அதுக்குள்ள ட்ராக்கரையும் செட் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஹீரோ அந்த ட்ராக்கரை கண்டுபிடிச்சு அதை தூக்கி ரோட்ல போட்டு போயிருவாருங்க. இப்போ நம்ம ஹீரோ ஹீரோயின் அதுக்கப்புறம் இவங்களுக்கு ஒரு டீம் இருக்குங்க. இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஈஸ்ட் காட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மலைப்பகுதிக்குள்ள அந்த பர்டிகுலர் வேரியன்ட்ல இருக்கக்கூடிய கஞ்சாக்களை எல்லாம் பறிக்கிறதும் அதை எடுத்துட்டு போறதையும் நம்ம கிட்ட காட்டுறாங்க. ஸோ இந்த வேலையை செய்ய மாட்டேன்னு சொன்ன நம்ம ஹீரோ எதற்காக மறுபடியும் பண்றாரு, அதுவும் வெளி உலகத்துக்கு தெரியாம இதை பண்றாரு அப்படின்ற விஷயம் இப்போதைக்கு நமக்கு தெரியலங்க. இந்த உயர் அதிகாரி ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய போலீஸ்காரங்க கிட்ட எல்லாம் பேசுறாரு. எனக்கு தெரிஞ்சு அந்த ஒரு பாயை தூக்கிட்டு போனவன் கண்டிப்பா காட்டியா இருப்பான்னு எனக்கு தோணுது. ஏன்னா அந்த பாய் மூட்டை வெயிட் ரொம்ப ஜாஸ்தி. அவ்வளவு வெயிட் இருக்கக்கூடிய அந்த பாய் மூட்டையை அசால்ட்டா தூக்கிட்டு ஓடுறான், அந்த பிரிட்ஜ்ல இருந்து குதிக்கிறான் அப்படின்னா கண்டிப்பா இவனுக்கு மலையேறி பழக்கம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம செக் பண்ண வேண்டியது இந்த காட்டிங்ல அப்படின்ற மாதிரி போலீஸ்காரங்க ஒரு பக்கம் காட்டிங்ல டார்கெட் பண்றாங்க. இன்னொரு பக்கம் இந்த நாயுடு பிரதர்ஸ் இருக்காங்க இல்லையா, சோ நம்மளோட லைன்ல வந்துட்டு எவனோருத்தன் பூந்து இந்த பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னா இந்த மலைப்பகுதிக்கு தடங்க ரூட்ஸ் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டது இந்த காட்டிங் மட்டும்தான். சோ காட்டிங் ஒவ்வொருத்தங்களையா செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாயுடு பிரதர்ஸ் ஒரு பக்கம் காட்டிங்ல டார்கெட் பண்றாங்க. எங்க கட் பண்ணா மலைவாழ் மக்கள் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய இந்த கிராமத்துல பாத்தீங்கன்னா கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுங்கெல்லாம் வந்து கையில காப்பு கட்டுறாங்க. சோ நம்ம ஹீரோனும் வந்து ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ற ஆசையில இருக்கிறாங்க. பட் நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா கல்யாணத்துக்காக எந்த ஒரு இனிஷியேட்டிவும் எடுக்க மாட்டேன்றாரு. அதனால ஹீரோனே பாத்தீங்கன்னா தானே கையில காப்பு கட்டிப்பாங்க. இதை பத்தி எல்லாருமே நம்ம ஹீரோ கிட்ட வந்து பேசுறாங்க. அவன் மேல எவ்வளவு ஆசையா இருக்கா, கல்யாணம் பண்ணி வாழணும்ன்ற எவ்வளவு ஆசையில இருந்துட்டு இருக்கா, நீ இப்படியே அவளை கண்டுக்காம இருந்துட்டு இருந்தான்னா அவளே கூடி சீக்கிரம் நீ கட்டின மாதிரி நினைச்சிட்டு தாலியும் கட்டிக்கிட்டு வாழ ஆரம்பிச்சிருவா அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ வந்து ப்ராமிஸ் பண்றாரு, நம்ம ரெண்டு பேரும் கூடி சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஹீரோனுக்கு ரொம்ப சந்தோஷமா போயிருதுங்க. அங்க கட் பண்ணா நீண்டு பரவி கடக்கக்கூடிய இந்த மலைப்பகுதியை காட்டுறாங்க. இந்த மலைப்பகுதியில ஒரு சின்ன கேவ் இருக்குதுங்க. அந்த கேவு கிட்ட ஒரு ட்ரோன் பறக்கிறத நம்ம கிட்ட காட்டுறாங்க. அந்த கேவுக்குள்ள இருந்து ஒரு சின்ன பையன் அந்த ட்ரோன் பறக்கிறத பாத்துறான். உடனடியா அந்த கேவ் விட்டு வெளியில வந்து என்ன நடக்குது அப்படின்றத பாக்குறான். பார்த்தா அந்த ட்ரோனை பறக்க விட்டது வேற யாரும் கிடையாதுங்க, இந்த நாயுடு பிரதர்ஸ் தான். யார் அந்த பை ப்ராடக்ட்டை ரெடி பண்ணிட்டு இருக்கா, இந்த இடத்துல இருந்து வேற ஒரு இடத்துக்கு எப்படி டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்றாங்க அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக பல ட்ரோன்ஸை அந்த வனப்பகுதிக்குள்ள பறக்க விட்டுருக்காங்க. ஃபைனலி பாத்தீங்கன்னா அந்த கேவ்ல மனித நடமாட்டம் இருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டு நாயுடு பிரதர்ஸ் அந்த கேவுக்குள்ளேயே நுழையிறாங்க. உள்ள போய் பார்த்தா உள்ள ஏகப்பட்ட எக்யூப்மெண்ட்ஸ் சயின்டிபிக் டிவைசஸ் எல்லாத்தையுமே வச்சிருக்காங்க. இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவ்வளவு நாள் காட்டி வேலை செஞ்சுட்டு இருந்தாங்களே இந்த கிராம மக்கள், அவங்க தான் இந்த செட்டப்பே பண்ணி வச்சிருக்காங்க. படிக்காத கிராமத்தினர்னால எப்படி இந்த ஒரு விஷயத்த பண்ண முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாயுடு பிரதர்ஸ் உள்ள இருக்கிறவங்களை எல்லாம் அடிச்சு அராஜகம் பண்ணி மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. இந்த பை ப்ராடக்ட்டை எப்படி உருவாக்குறீங்க அப்படின்ற மாதிரி கேட்க அங்க இருக்கிற ஒருத்தன் இந்த மாதிரி பக்குவமான முறையில் பதப்படுத்தி சூரிய ஒளியில இந்த டெம்பரேச்சர்ல வச்சு அதுக்கப்புறம் இந்த pH லெவல்ல மெயின்டைன் பண்ணி இப்படிதான் இந்த பை ப்ராடக்ட்டை உருவாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஃபிக்கா ஒரு எக்ஸ்பிளனேஷனை கொடுக்குறான் பாருங்க. ஏன்டா இது வரைக்கும் நீங்க ஸ்கூல் பக்கமே போனதில்ல, அப்படி இருக்கும்போது pH லெவல் வரைக்கும் எல்லாத்தையும் ப்ராப்பரா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இதை பண்றீங்கன்னா இதுக்கு பின்னாடி வேற ஏதோ மூளை இருக்கு, யாருன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய ஆண் பெண்கள் எல்லோருமே கட்டி போட்டு அடிச்சு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உடனடியா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோனும் வராங்க. ஸோ இதுக்கு பின்னாடி மூளையா செயல்பட்டு வரதெல்லாம் நம்ம ஹீரோயின் தான் அப்படின்ற விஷயம் நாயுடு பிரதர்ஸ்க்கு தெரிய வருதுங்க. அதாவது லிக்விட் ஃபார்ம்ல இருக்கக்கூடிய அந்த ப்ராடக்ட் ஒரே ஒரு டிராப்பை டேஸ்ட் பண்ணாலே தலை கிர்ன்னு ஆகுது, இது ஒரு ஆர்ட், இது எப்படி உன்னால பண்ண முடிஞ்சது அப்படின்ற மாதிரி ஹீரோவை மிரட்டுறான். மிரட்ட ஆரம்பிச்ச உடனே ஹீரோ சொல்லிடுறாருங்க, இவங்களை எல்லாம் விட்டுருங்க, உங்களுக்கு எவ்வளவு பங்கு வேணுமோ அதை நான் கொடுத்துட்டு நான் பாட்டுக்கு தனியா பிசினஸ் பண்ணிட்டு போறேன் அப்படின்ட்டு. எது நீ எனக்கு பங்கு தரையா, ஈஸ்டர்ன் கார்ட்ஸ் மொத்தமும் என்னோடையது, இங்க நான் மட்டும்தான் பிசினஸ் பண்ணணும், இங்க இருக்கிறது எல்லாமே எனக்கு சொந்தமானது, என் கூடலாம் நீ போட்டி போடக்கூடாது, என் கூட பிசினஸும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறவங்களை அடிக்க ஆரம்பிக்க நம்ம ஹீரோக்கு கோவம் வந்து போட்டு பொலவலன்னு பொழந்துடுறாருங்க. நியாயமான முறையில நான் உங்ககிட்ட பிசினஸ் பேசினேன், நீ அதுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டின மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லி அந்த நாயுடு பிரதர்ஸ்ல ஒரு பிரதரை போட்டு பொழந்து கட்டி கூட்டிட்டு போய் அவரோட வீட்டு ஸ்விம்மிங் பூல்லே தள்ளி விட்டு வந்துருவாங்க. அந்த இடத்துக்கு அடி வாங்கினவனுடைய பிரதர் வரான். அப்ப அங்க இருக்கிறவங்க எல்லாம் சொல்றாங்க, ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த காட்டிங் இந்த இடத்துக்கு வந்தாங்க, நம்மளுடைய பிசினஸ் ப்ராசஸ் டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாமே வந்து அவங்களுக்கு பக்காவா தெரியுது, நம்ம கூட பார்ட்னர்ஷிப் போட்டுக்கிறதுக்காக அவங்க 3 மந்த்ஸா கான்டாக்ட் பண்றதுக்கும் ட்ரை பண்ணி இருந்திருக்காங்க அப்படின்ட்டு. இப்போ இந்த நாயுடு பிரதர்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோடைய டீம் கிட்ட பேசுறாங்க. ஹீரோடைய டீம் என்ன சொல்றாங்கன்னா, எங்க வாழ்க்கையை நாங்க வாழணும்னு ஆசைப்படுறோம், எங்க வேலையை நீங்க செய்ய விட்டீங்கன்னா நீங்க எந்த வேலையும் செய்ய வேணாம், உங்களுக்கான ஷேர் அது பாட்டுக்கு வந்துகிட்டே
வந்துகிட்டே இருக்கும், எங்க லைன்ல நீங்க குறுக்கிடாதீங்க, உங்க லைன்ல நாங்க குறுக்கிட மாட்டோம் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. ஈஸ்டர்ன் காட்ஸ் இருக்கு இல்லையா, சோ அது ஃபுல்லா எங்களுக்கு சொந்தமானது, சோ அந்த இடத்துல எங்களை தவிர வேற யாருமே பிசினஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி நாயுடு பிரதர்ஸ் சொல்றாங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கடவுள் என்ன உங்க மேல கிரீடத்தை வச்சு அங்க உட்கார வச்சிருக்காங்களா என்ன, அங்க யாரு வேணாலும் பிசினஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல, பட் ஷீலாவதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஹை குவாலிட்டி ப்ராடக்ட் இருக்கு இல்லையா, அதை நாங்க மட்டும் தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே பட்டுன்னு ஹீரோயின் வந்து எதிர்த்து பேசுறாங்க. ஏன் நீங்க மட்டும் பண்ணணும், என் பேர்லயே ஷீலாவதி இருக்கு, நாங்க பண்ணுவோம் அப்படின்னு தைரியமா பேசுறாங்க. நாயுடு பிரதர்ஸ் டீம்ல இருக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா, என்னதான் இருந்தாலும் இவங்க வந்து காட்டிங்க, இவங்களுக்கு நம்ம பக்கத்துல சேர் போட்டு உட்கார வைக்கிறதா, நோ வே அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. கொஞ்சம் ஆய்வு செஞ்சு பார்த்தா இவங்க ஆரம்பத்துல பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது 50 லட்சம் 80 லட்சம் அப்படின்னு சொல்லி உயர்ந்து போன வருஷம் 16 கோடி பண்ணியிருக்காங்க. இந்த வருஷம் 140 கோடி டர்ன் ஓவர் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரிய வருது. 140 கோடி அப்படின்றது எவ்வளவு பெரிய அமௌண்ட் நினைச்சு பாருங்க. இப்படி டர்ன் ஓவர் பண்றவங்கள நம்ம கூட கொஞ்ச நாள் வச்சுக்கிறது நல்லது அப்படின்ற மாதிரி இந்த நாயுடு பிரதர்ஸோட டீம்ல இருக்கிறவங்க சொல்றாங்க. என்னதான் இந்த நாயுடு பிரதர்ஸ் அப்போதைக்கு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாலும் அவங்கள பொறுத்த வரைக்கும் ஃபீல்டுல அவங்க தான் ராஜாவா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஆட்கள். அதனால ஒரு ஆளை கூப்பிட்டு, நம்ம ஹீரோ தான் அந்த லேபுக்கு மூளையா இருக்கிறாரு, பை ப்ராடக்ட்ல வேல்யூ ஆட் பண்ணி சேல் பண்ணி பணம் சம்பாதிக்கிறதுக்கான திட்டத்தை எல்லாம் வகுத்து கொடுத்தவர் நம்ம ஹீரோ தான். ஹீரோவை போட்டு தள்ளணும் அப்படின்னா ஹீரோடைய வீக்னஸ்ல கை வைக்கணும். ஹீரோட வீக்னஸ் என்ன அப்படின்னு கேட்கும்போது ஹீரோட வீக்னஸ் ஹீரோடைய முறப்பொண்ணு நம்ம ஹீரோயின் தான். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நான் சொல்லியிருப்பேன்ல, நம்ம ஹீரோனுக்கு ஷீலாவதின்னு அந்த கஞ்சாவோட பேரை தான் வச்சிருக்காங்க. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு அப்படின்ட்டு. அதற்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோனுடைய அம்மாக்கு பாத்தீங்கன்னா திடீர்னு லேபர் பெயின் வந்திருந்திருக்குது. மருத்துவ வசதி எல்லாம் பெருசா இல்லாத ஒரு கிராமங்க. அந்த வலியை கண்ட்ரோல் பண்ண முடியாம ரொம்பவே தவிச்சிருந்திருக்காங்க அவங்க அம்மா. அப்ப மலை மேல பாத்தீங்கன்னா அவங்கள வச்சு இந்த ஷீலாவதி வேரியன்ட்ல இருக்கக்கூடிய கஞ்சாவை கருக விட்டு புகையை கிளப்பி இருந்திருக்காங்க. சோ அந்த புகைக்கு மத்தியில பாத்தீங்கன்னா ஷீலாவதி ரொம்ப ஹெல்தியா பிறந்திருந்திருக்காங்க. சோ அதனால அந்த ஒரு பர்டிகுலர் வேரியன்டோடைய பேரையே நம்ம ஹீரோனுக்கு பேரா வச்சிடலான்னு ஷீலாவதின்ற பேர் வச்சிருந்திருக்காங்க. இப்ப இந்த நாயுடு பிரதர்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவா இவங்க வேல்யூ ஆடட் சர்வீஸ் கொடுக்குறாங்க. சோ அவங்க லேபை போய் ஒரு விசிட் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தயாரிக்கக்கூடிய அந்த பை ப்ராடக்டோட லேபை போய் இவங்க விசிட் அடிக்கிறாங்க. இவங்க வந்து பேசுறது பண்றது எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோடைய டீம் நம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் ஊருக்குள்ள திருவிழா நடந்துகிட்டு இருக்குதுங்க. அந்த திருவிழால நம்ம ஹீரோ ஹீரோயின் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா இருந்துகிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேர்த்துக்கும் திருமணமும் நடக்குதுங்க. திருமணம் முடிஞ்ச கையோட அந்த திருவிழாக்குள்ள நுழைஞ்ச இந்த நாயுடு பிரதர்ஸோட ஆட்கள் பாத்தீங்கன்னா ஹீரோனை கடத்தி தூக்கிட்டு போறாங்க. பின்னாடியே நம்ம ஹீரோ துரத்திக்கிட்டே வந்துகிட்டு இருக்காருங்க. முடிஞ்ச வரைக்கும் அங்க இருக்கக்கூடிய ஆட்களை எல்லாம் நம்ம ஹீரோ போட்டு அடி அடி நடிக்கிறாருங்க. ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம ஹீரோனை அங்க இருக்கக்கூடிய கட்டையில கட்டி வச்சு, இந்த இடத்துல தானே நீ பிறந்த, என்ன சொன்ன அந்த பர்டிகுலர் வேரியன்டோடைய புகையில பிறந்ததுனால தானே உனக்கு ஷீலாவதின்ற பேர் வச்சாங்க, நீ பிறக்கும் போது இப்படி இருந்திருக்க மாட்டியே, ட்ரெஸ் இல்லாம தானே இருந்த அப்படின்னு சொல்லிட்டு அந்த மலை மேல நிர்வாணப்படுத்தி நம்ம ஹீரோனை கட்டி போட்டுறாங்க. நம்ம ஹீரோ காப்பாத்துறதுக்காக ஓடி வராரு. அங்க இருக்கக்கூடிய கன் எடுத்து இந்த நாயுடு பிரதர்ஸ் ஹீரோவை போட்டு தள்ளிடுறாங்க. நம்ம ஹீரோனுடைய கண்ணு முன்னாடியே ஹீரோ இறந்து போறாரு. நிர்வாணமான நிலையில நம்ம ஹீரோயின் கட்டி போடப்பட்ட நிலைமையில அந்த இடத்துல இருக்காங்க. தலைமை இல்லாத கூட்டம் கண்டிப்பா தடுமாறும். திரும்பவும் இந்த காட்டிங்ல தான் கண்ட்ரோல்ல கொண்டு வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த நாயுடு பிரதர்ஸ் பிளான் பண்றாங்க. அங்க கட் பண்ணா இந்த உயர் அதிகாரி ஒரு பக்கம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருந்தார் இல்லையா, அந்த இன்வெஸ்டிகேஷன்ல இதுக்கு பின்னாடி இருக்கிறது நம்ம ஹீரோ தான் அப்படின்றத கண்டுபிடிச்சு ஹீரோக்கு உதவி செஞ்சுட்டு இருந்த ஒரு டாக்டரை பிடிச்சிடுறாங்க. நான் இப்பதான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிச்சேன். அவனை பார்க்கலான்னு போறதுக்குள்ளேயே அவன் செத்து போயிட்டான். பட் அவன் இது நாள் வரைக்கும் சம்பாரிச்ச பணம் கோடிக்கணக்கில் இருக்கு. அவ்வளோ பணத்தை அவங்களால அவ்வளோ சீக்கிரம் செலவு பண்ண முடியாது. அந்த பணம் எல்லாம் எங்க அப்படின்னு அந்த டாக்டரை மிரட்டும் போது அந்த டாக்டர் அந்த பணம் எங்கேயும் போல உங்க கவர்மெண்ட் சிஸ்டம்குள்ள தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. என்னது அப்படின்னு கேட்கும்போது ஆக்சுவலா அந்த பை ப்ராடக்டை உருவாக்கி சேல் பண்ணி கோடிக்கணக்கில் சம்பாரிச்சதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மலைவாழ் மக்களுக்காக ஒரு ஸ்கூலை உருவாக்கணும், காலேஜ் உருவாக்கணும், மருத்துவ வசதிகளை உருவாக்கணும், ரோடை உருவாக்கணும் அப்படின்னு அந்த கிராமத்துக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்கெல்லாம் சேர்ந்து இந்த ஒரு விஷயத்த பண்ணி இருந்திருக்கிறாங்க. பட் ஒரு கிராமத்தை டெவலப் பண்றதுக்கு கோடிகள் வந்து கண்டிப்பா அதிகம் தானே, அவ்வளோ பெரிய அமௌண்ட் எங்க போச்சு அப்படின்னு கேட்கும்போது அந்த கிராமத்துல ஸ்கூலை உருவாக்குறதுக்கு 60 லட்சம் ரூபாய் செலவாச்சு. ஆனா அந்த இடத்துல ஸ்கூல் நடக்கணும் அப்படின்னு பர்மிஷன் கொடுக்கறதுக்கு கவர்மெண்ட்ல 12 கோடி ரூபாய் லஞ்சம் வாங்கினாங்க. இந்த ஹாஸ்பிட்டல்ல 2 கிளினிக் உருவாக்குறதுக்கு செலவான காஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1,12 லட்சம் ரூபாய். ஆனா அந்த கிளினிக் அங்க ரன் ஆகணும் அப்படின்னு பர்மிஷன் வாங்குறதுக்கு 23 கோடி ரூபாய் செலவாயிருந்திருக்குது. உயரதிகாரியா பயங்கர ஷாக் ஆயிடுறாரு. கவர்மெண்டோட வேலையை பாக்குறதுக்காகவே அந்த கிராமத்தினர்கள் பணம் கொடுத்திருந்திருக்காங்க. இது எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு குழந்தை பசிக்குது அப்படின்னு தன்னோட தாய்கிட்ட அழுகும்போது அந்த தாய் தன்னோட குழந்தைக்கு பால் கொடுக்கறதுக்கே காசு கேட்டாலாம். சோ அந்த கதையா தான் இருக்குது. இது வரைக்கும் அவங்க சம்பாரிச்ச பணம் எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த கிராமத்தினர்களுக்காக தான் வந்து பண்ணி இருந்திருக்காங்க. ஆனா இந்த கிராமத்தினர்களுக்கு பண்ணதை விட கவர்மெண்ட் அதிகாரிகளுக்கு
பேருக்கு கொடுத்தது தான் அதிகம் அப்படின்னு இந்த டாக்டர் சொல்றாருங்க. பேசிக்கா நம்ம ஹீரோ ஒரு மாற்றம் வேணும் அப்படின்றதுக்காக தான் இதெல்லாம் பண்ணியிருந்திருக்கிறாரு. ஆக்சுவலா காலங்காலமா இவங்க இந்த காட்டி வேலை பார்த்து தான் வந்து வாழ்ந்துகிட்டு இருந்திருக்காங்க. 4000 ரூபாய் 5000 ரூபாய் பணத்துக்காக உயிரை பணையம் வச்சு காட்டுக்குள்ளெல்லாம் அலைஞ்சிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அடுத்த தலைமுறையும் இந்த மாதிரி கஷ்டப்படக்கூடாது, முன்னேறணும் அப்படின்றதுக்காக தான் எஜுகேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சு படிச்சு எல்லாருமே ஒயிட் கலர் ஜாபுக்கு போகணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை இவங்க முன்னெடுத்து பண்ணியிருந்திருக்காங்க. அம்மா கிட்ட நான் இனிமேல் இந்த வேலை செய்ய மாட்டேன் அப்படின்னு ஹீரோ சத்தியம் பண்ணியும் இந்த கிராமத்தில் நடக்கக்கூடிய அநீதிகளை எல்லாம் ஹீரோ கண்ணால் பார்த்துருந்துருக்கிறாரு. ஸோ இதை பொறுக்க முடியாம நம்ம ஹீரோயின் கிட்ட பேசி நம்ம ஹீரோயின் இதை பண்ணலாம் அப்படின்னு முடிவெடுத்து இவங்க இந்த விஷயத்தை பண்ணியிருந்திருக்கிறாங்க. 4 வேரியன்ட் கஞ்சா இருக்கு அப்படின்னா அதை பிசிக்கலாக எடுத்துட்டு போறது அப்படின்றது வந்து சிரமமான விஷயம். ஸோ அதை லிக்விட் ஃபார்முக்கு மாற்றினோம்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்க அங்கே இருக்கக்கூடிய ஒரு கேவில் ஒரு லேப் செட்டப் பண்ணி அந்த லேப் செட்டப்பில் பார்த்தீங்கன்னா இவங்க அந்த கஞ்சாவை லிக்விட் ஃபார்முக்கு மாற்றி டிரான்ஸ்போர்ட் பண்ணி பணம் சம்பாரிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. இப்போ ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த லேபுக்கு வராங்க. இவங்க உருவாக்குன லேப்ல இவங்க மக்களை அடிமைப்படுத்தி இந்த நாயுடு பிரதர்ஸ் வேலை வாங்கிட்டு இருக்கிறத ஹீரோயின் கவனிக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஆளுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனை நிர்வாணப்படுத்தி நிற்க வச்சதை பற்றி பேசி கிண்டல் பண்ணுறாங்க. ஹீரோயின் கடும் கோவத்தில் அந்த இடத்துல வந்திருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய ஒரு அச்சாணி எடுத்து அங்கே இருக்கக்கூடிய ஆட்களை எல்லாம் சரமாரியா குத்துறாங்க. ஹீரோயின் பண்ற ஒரு மர்டரையும் பார்த்து அங்கே இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் மிரண்டு போயிடுறாங்க. அங்கே இன்சார்ஜா இருந்தவருடைய கண்ணிலேயே அந்த அச்சாணியை வச்சு குத்திடுறாங்க. அவர் உயிர் பொழைச்சா போதுன்ட்டு அந்த இடத்துல இருந்து ஓடிடுறாரு. அவங்க போனதுக்கு அப்புறம் அந்த லேபுக்குள்ள பாம்பை வச்சு மொத்த லேபையும் தகர்த்திடுவாங்க. உயிர் பொழைச்சு ஓடி வந்த அந்த இன்சார்ஜ் பார்த்தீங்கன்னா இந்த நாயுடு பிரதர்ஸ் கிட்ட அவளோட கண்ணுல கடும் கோவத்தை பார்த்தேன், அவளுடைய கணவனை கண்ணு முன்னாடியே கொண்டு வச்சிருக்கீங்க, அதற்காக பழி வாங்குறதுக்காக தான் வந்திருக்கா, ஒருத்தங்களை விட மாட்டா அப்படின்ற மாதிரி அந்த இன்சார்ஜ் சொல்றாருங்க. இப்ப நாயுடு பிரதர்ஸ் அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது இப்போதைக்கு அவளை நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம், இப்போ நம்ம அவன் மேல கையை வச்சோம்னா காட்டிங்கெல்லாம் நமக்கு எதிராக திரும்பிடுவாங்க, ஸோ நம்மளால காட்டிங்களை வச்சு வேலை வாங்க முடியாது, அதனால கொஞ்சம் விட்டு பிடிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாருங்க. இந்த ஊர் லோக்கல் போலீஸ் இருக்கிறார் இல்லையா, அவர் மூலமா சம்பவம் பண்ணலாம்னு முடிவெடுக்கிறாங்க. நம்ம ஹீரோடைய கல்லறையை தோண்டணும்னா கண்டிப்பா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வருவா, அங்க வச்சு நம்ம ஹீரோனோட கதையை முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு இந்த லோக்கல் போலீஸ் அங்க போய் அந்த சமாதியை தோன்றதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. நினைச்ச மாதிரியே நம்ம ஹீரோயின் வராங்க. இந்த ஆள் பஸ்ஸுக்குள்ள உட்காந்துக்கிட்டு இருப்பாருங்க. சமாதியில கூட என்னோட கணவரை நிம்மதியா தூங்க விட மாட்டீங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அட்டாக் பண்றாங்க. போலீஸ் ஆபீசர்னு கூட பார்க்காம அந்த போலீஸ் ஆபீசரோடைய தலையை கரகரன்னு அறுத்து கொலை பண்ணிட்டு வருவாங்க பாருங்க. அதை பார்த்து எல்லோருமே மிரண்டு போயிருவாங்க. இந்த பர்டிகுலர் போலீஸ் ஆபீசர் செத்ததுக்கு அப்புறம் இந்த ஒரு நியூஸ் பார்த்தீங்கன்னா மீடியா கிட்ட எல்லாம் ரீச் ஆக ஆரம்பிக்குது. இது வரைக்கும் இந்த நாயுடு பிரதர்ஸ் ரொம்ப சீக்கிரட்டாக தான் வந்து இந்த விஷயத்த பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம ஹீரோயின்னால வந்து இது வந்து நேஷனல் மீடியாவை ரீச் பண்ணி எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரிஞ்சு போச்சுன்னா என்ன பண்றது, கூடி சீக்கிரம் நம்ம ஹீரோனை தான் கண்ட்ரோலில் கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோன் ஒளிஞ்சிட்டு இருக்கக்கூடிய அந்த வீட்டுக்கு இந்த உயரதிகாரி போயிடுறாருங்க. ஹீரோனை மீட் பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது அவங்கள பத்தி எங்ககிட்ட வந்து விசாரணை பண்ணிட்டு இருக்கீங்க, எங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படிங்கும்போது உங்களுக்கு அவ எங்க இருக்கான்னு தெரியும், அவ என்னை வந்து மீட் பண்ணணும் அப்படின்னு மிரட்டிட்டு அந்த இடத்த விட்டு போறாருங்க. இப்போ நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா தைரியமா இந்த போலீஸ் ஆபீசரை மீட் பண்றதுக்காக இந்த உயரதிகாரியோட வீட்டுக்கே போறாருங்க. இந்த உயரதிகாரி பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் கிட்ட நெருங்கி வராரு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு இந்த உயரதிகாரியோட அசிஸ்டன்ட் கேட்க பட்டுன்னு ஷீலாவதியோட உடம்புல இருந்து இவர் ஒரு கன் எடுக்கிறாருங்க. என்ன ஷீலாவதி, உங்ககிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு தானே வர சொன்னோம், உன் கணவர் இறந்ததுக்கு நாங்க வருத்தம் தெரிவிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போதே பாத்தீங்கன்னா நாயுடு பிரதர்ஸ் உள்ள என்டர் ஆயிடுறாங்க. ஈஸ்டர்ன் காட்ஸோடைய ஒரு பெண் புலி அப்படின்ற மாதிரி ஹீரோயினை புகழ்ந்துட்டு அங்க உட்கார வச்சு பேச ஆரம்பிக்கிறாங்க. செத்து போன உன் புருஷனுடைய தாலியை கழுத்துல கட்டிக்கிட்டு இன்னும் பாஸ்ட்லயே வாழ்ந்துகிட்டு இருக்க, அதனால அதை தூக்கி போட்டு எங்க கூட ஜாயின் பண்ணிக்கோ, நம்ம சேர்ந்து பிசினஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். அவன் பேச பேச நம்ம ஹீரோனுக்கு அவங்க கண்ணு முன்னாடியே கணவனை போட்டு தள்ளினதான் ஞாபகம் வருது. அதனால அங்க இருக்கக்கூடிய பாட்டில ஒட்டச்சு தன் கணவனை தன் கண்ணு முன்னாடியே போட்டு தள்ளினவனை கழுத்துலயே குத்தி சாவடிக்கிறாங்க எல்லோரும் முன்னாடியுமே. அதுக்கப்புறம் அங்க இருக்கிறவனுடைய கண்ணை பிடிங்கி பட்டுன்னு ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்த விட்டு தப்பிச்சு ஓடுறாங்க. அப்படி தப்பிச்சு ஓடும்போது ஹீரோயின் மேலேயும் புல்லட் பட்டுருதுங்க. பட் இருந்தாலும் அங்க இருக்கக்கூடிய ஜீப்பை எடுத்து ஓட்டிக்கிட்டு தப்பிச்சிடுறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல ஹீரோனுடைய வண்டி ஆக்சிடென்ட் ஆகி அப்செட் ஆகுதுங்க. ஹீரோயின் எந்திரிக்க முடியாம விழுந்து கிடப்பாங்க. அப்போ இந்த நாயுடு பிரதர்ஸோடைய 2 அடியாட்கள் வந்து ஷூட் பண்றதுக்காக வருவாங்க. அப்ப கரெக்டா எங்கிருந்தோ அந்த புல்லட் அந்த 2 பேருக்கு மேல பட்டு இறந்து போவாங்க. ஷூட் பண்ணது வேற யாரும் இல்ல, இந்த கிராமத்துக்குள்ள ட்ரெஸ் எல்லாம் சேல் பண்றதுக்காக வருவாரு அவருதான். ஹீரோனை காப்பாத்தி அங்க இருக்கக்கூடிய ஒரு பாட்டி கிட்ட கூட்டிட்டு போய் பாட்டி வைத்தியம் பண்ணி அவங்க உடம்புல இருக்கக்கூடிய புல்லட்டை வெளியே எடுத்துருவாங்க. ஹீரோனுக்கான ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கும்போது ஹீரோனுடைய கனவுல ஃபுல்லா ஹீரோ தான் வந்துட்டு இருப்பாருங்க. ஹீரோ சொன்னது எல்லாமே ஹீரோனுக்கு ஞாபகம் வரும். ஹீரோ பயங்கரமா மோட்டிவேட் பண்ணியிருப்பாரு இந்த கிராமத்துக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது எல்லாமே வந்து போயிட்டு இருக்கும். அதனால ஹீரோன் அவங்க உசுர கையில பிடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ இந்த ட்ரெஸ் சேல் பண்றவரோட உதவியோட அந்த இடத்துல இருந்து நம்ம ஹீரோயின் தப்பிக்கலாம்னு நினைப்பாங்க. ஹீரோயின் இன்னும் கொஞ்சம் அன்கான்சியஸான நிலைமையில தான் இருப்பாங்க. அப்ப அடியாட்கள்லாம் கொல்றதுக்காக வந்துருவாங்க. அப்போ இந்த ட்ரெஸ் சேல் பண்றவரு நம்ம ஹீரோனை எழுப்புறதுக்கு முயற்சி பண்ணுவாருங்க. ஹீரோயின் எழுந்திருக்கவே மாட்டாங்க. பட்டுன்னு திடீர்னு எழுந்திருச்சு அவங்களை எல்லாம் போட்டு பொலன்னு பொலந்து மீண்டும் அவங்களோட ரிவெஞ்சை நோக்கி பயணம் பண்ண ஆரம்பிப்பாங்க. இப்போ அந்த
நாயுடு பிரதர்ஸ்ல அந்த தம்பிக்காரர் இருக்கிறான் இல்லையா, நீங்க தான் வந்து கூப்பிட்டு அவகிட்ட பேச்சுவார்த்தை நடத்தலாம், சேர்ந்து பிசினஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. வந்தவ சும்மா இல்லாம என்னோட அண்ணனை என் கண்ணு முன்னாடியே கொலை பண்ணிட்டா. செத்து போனது என்னோட அண்ணன், நான் அதுக்காக சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் ரிவெஞ்ச் எடுக்கிறேன்னு கிளம்பிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா அந்த கிராமத்தினர்களை ராத்திரி நேரம் போய் சந்திக்கிறாங்க. இந்த கிராமத்தினர்கள்லாம் பாத்தீங்கன்னா இந்த நாயுடு பிரதர்ஸ்க்கு பயந்து அவங்க கிட்ட வேலை பாக்குறாங்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா அதெல்லாம் விட்டுட்டு அடுத்த ஜெனரேஷனாவது நல்லா இருக்கணும் அப்படின்றத பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. எப்படியாவது வாழணும் அப்படின்றதுக்கு பேரு வாழ்க்கை கிடையாது. என்னதான் இவங்க பண்றது ஒரு இல்லீகல் வேலையா இருந்தாலும் இவங்க லேப் ஸ்டார்ட் பண்ணும் போதே பாத்தீங்கன்னா ஒரு பிளான் போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணி இருந்திருக்காங்க. அதாவது ஒரு பர்டிகுலர் குவான்டிட்டி அளவுக்கு தான் நம்ம ரெடி பண்ணணும், அதுக்கு மேல இந்த லேபை க்ளோஸ் பண்ணிட்டு ஸோ இது வரைக்கும் தயாரிச்சு டிஸ்ட்ரிபியூட் பண்ணதன் மூலமா கிடைச்ச அமௌண்ட்டை வச்சு நம்ம வாழ்வாதாரத்தை உயர்த்திட்டு நம்ம வாழ்க்கையை பார்த்துடணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அந்த லிமிட் கிராஸ் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே யாருமே இதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கோ இதை பறிக்கிறதுக்கோ போக வேண்டாம், நம்ம வாழ்க்கையை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நம்ம ஹீரோயின் பேசுகிறாங்க. இப்போ அந்த நாயுடு பிரதர்ஸுக்கு எகென்ஸ்டாக சில பேர் இருப்பாங்க இல்லையா, அவங்க பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் கூட டீல் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு டீல் பேசுகிறாங்க. படத்தோட ஸ்டார்டிங் சீனில் பயம் வரணும் அப்படின்றதுக்காகவே நிறைய பேர்த்த கொலை பண்ணானுங்க இல்லையா இந்த நாயுடு பிரதர்ஸ். அதில் ஒரு பையனோட அப்பா வந்து பேசுறாரு, இந்த மாதிரி என்னோட பையனை அவனுக்கு கொலை பண்ணிட்டானுங்க, எங்களோட முழு சப்போர்ட்டும் உனக்கு கொடுக்குறோம், அவங்க கதையை நீ முடிச்சிரு அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோயின் வந்து சொல்றாங்க, ஆக்சுவலா உங்க பையனை கொன்னது இந்த நாயுடு பிரதர்ஸ் எல்லாம் கிடையாது, கஞ்சாக்கு பின்னாடி உன் பையன் போனா உன் பையன் செத்து போயிட்டான், நாங்க இனிமேல் இதை பறிக்கவோ டிஸ்ட்ரிபியூட் பண்றதோ இல்ல, சோ கிராமத்தினர்கள்லாம் திருந்திட்டோம், இனிமேல் நாங்க இந்த வேலை பார்க்க மாட்டோம், எங்க கிட்ட நீ டீல் வச்சுக்காத அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் இருக்கக்கூடிய இடத்த இந்த உயர் அதிகாரி கண்டுபிடிச்சிடுறாருங்க. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கன் எடுத்து டேபிள் மேலே வைக்கிறாங்க. அப்போ இந்த உயர் அதிகாரியும் கன் எடுத்து டேபிள் மேலே வைக்கிறாரு. ஆரம்பத்தில் கஞ்சா டீலராக இருந்துட்டு இப்போ அந்த கஞ்சாவையே எரிக்கிற லீடரா மாதிரி இருக்க, பயங்கரமான வளர்ச்சியா இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்ல இப்போ நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க, இப்போ நீங்கள் யாருக்காக வந்திருக்கீங்க, அந்த நாயுடு பிரதர்ஸ்க்காகவா அப்படின்ட்டு. நீங்கள் இந்த போஸ்ட்மேன் வேலையை விட்டுட்டு உங்கள் வேலையை நீங்கள் செஞ்சீங்கன்னா நாங்கள் நல்லா இருப்போம் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்கிறாங்க. அப்போ இந்த உயர் அதிகாரி சொல்கிறாரு, எப்போதுமே போலீஸ்காரங்க திருடங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க, போலீஸ்காரங்களுடைய மனநல சில நாள் திருடங்களுக்கு சப்போர்ட் ஆகவும் சில நாள் திருடங்களுக்கு எகெயின்ஸ்டாகவும் மாறிக்கிட்டே தான் இருக்கும், சில சமயங்களில் நேரடியாக நல்லதுக்கு சாதகமாக ஸ்டாண்ட் எடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஃபிளாஷ்பேக் காட்டுவாருங்க. ஆக்சுவலா அந்த ட்ரெஸ் சேல்ஸ்மேன் வந்து நம்ம ஹீரோனை காப்பாத்தினதா பார்த்தோம் இல்லையா, ஆக்சுவலா அந்த இடத்துக்கு இந்த உயர் அதிகாரி தான் வந்து கன்னை கொடுத்து அங்க இருக்கக்கூடிய ஆட்களை எல்லாம் ஷூட் பண்ணி நம்ம ஹீரோனை காப்பாத்தி இருந்திருப்பாரு. எதுக்காக அப்படின்னா இந்த கஞ்சாவை முத்தியும் ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த உயர் அதிகாரி இருக்கிறாரு. இப்போ பிரசன்ட்ல நம்ம ஹீரோனோட ஸ்டாண்டோ இந்த கஞ்சாவை ஒழிக்கணும் அப்படின்றது மாதிரி தான் இருக்குது. அதனால ஹீரோனை பகடுகாயா பயன்படுத்தி அவனை கேங் எல்லாம் அழிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உயர் அதிகாரி பிளான் பண்ணிட்டாருங்க. ஸோ இன்டெரக்டா உயர் அதிகாரி நம்ம ஹீரோனுக்கு சப்போர்ட் பண்றாரு அப்படின்னு ஹீரோனுக்கு தெரிஞ்சு போச்சு. உயர் அதிகாரி சொல்றாரு, கூடி சீக்கிரம் இவனுங்கெல்லாம் மொத்த கண்ட்ரோலை எடுத்துப்பானுங்க அப்படின்ட்டு. ஹீரோயின் சொல்றாங்க, கண்ட்ரோல் எடுக்கிறதுக்கு இவனுங்க யாரு சார், காடு காட்டிங்களோடது, வருங்கால சந்ததியினரோடது, அப்படியெல்லாம் யாரு கைக்கும் போறதுக்கு விட்டுற மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்புறாங்க. இப்போ இந்த நாயுடு பிரதர்ஸ் பாத்தீங்கன்னா இந்த கிராமத்துக்குள்ள பூந்து நீங்க காட்டி வேலை செஞ்சே ஆகணும் இல்லாட்டி கொன்றுவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டி அந்த வேலையை செய்ய வைப்பாங்க. நம்ம ஹீரோயின் அவங்க கதையை முடிக்கிறதுக்காக காட்டிங்களோட காட்டியா வேஷம் போட்டுட்டு அந்த குரூப்புக்குள்ள நுழைஞ்சிருவாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம ஹீரோயின் அங்க இருக்கக்கூடிய அடியாட்களை எல்லாம் சர மாதிரியா அட்டாக் பண்ண ஆரம்பிப்பாங்க, கொடூரமா கொல்லுவாங்க. இதை பார்த்து நாயுடு பிரதர்ஸ் பயங்கர ஷாக் ஆவாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய காட்டி ஆளுங்க கிட்ட எல்லாம் பயங்கரமா மோட்டிவேஷன் பண்ணி அந்த ஆட்களுக்கு எதிராக திருப்பி விடுவாங்க. இப்போ எல்லோருமே ஒண்ணு கூடி அவங்க அமைச்சிருந்த அந்த கேம்ப் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா வெடிச்சு செதற வைப்பாங்க. அதே சமயம் இந்த நாயுடு பிரதர்ஸோட கதையும் முடிப்பாங்க. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த காட்டிங்களோட வாழ்க்கை படிப்படியா மாற ஆரம்பிக்குங்க. இதனால் வரைக்கும் கஞ்சா பின்னாடி போயிட்டு இருந்த இந்த கிராம மக்கள் பாத்தீங்கன்னா விவசாயத்துக்கு பின்னாடி போக ஆரம்பிப்பாங்க. இத்தோட இந்த படம் முடியுதுங்க. இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி வேற எதனா படத்தை பத்தி பேசணும் அப்படின்னு நினைச்சா படத்தோட பேரை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோல வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.